பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள் 38:13:29 கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்தோன்னே டேரக்ட் ப்ரொபோர்ஷன் நினைப்போம். பட் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே டிவைட் ஆகாது. ஸோ எல்லா டைமே இந்த மாதிரி கொடுத்தா டேரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும், இல்லை ரேஷியோவாக இருக்கணும் அவசியம் இல்லைங்க. ரீசனிங் கொஷின் கூட இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ரீசனிங்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 32க்கும் 13க்கு என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தாச்சு, சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாச்சு, மல்டிப்ளை பண்ணி எதுவும் வரல. அப்போ அடுத்து நம்ம ஸ்கொயருக்கு தான் போகணும். ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணுறோம், அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுறோம், ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ 13 வருது. ஸோ அதே இதை இதுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4, 9 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 81, அப்போ ஆட் பண்ணால் 85 வருது. ஓகேவா? உங்களுக்கு உடனே டேரக்ட் ப்ரொபோர்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்து ரீசனிங் போயிட்டு ப்ளஸ்ஸு அடிஷனு மல்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஸ்கொயரு க்யூபு இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 85. ஓகேவா?